என்னோடு சேர்ந்து நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து இந்த புதிய ஆண்டில் நோ ஹிம் மோர், இன்னும் அறிந்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, இன்னும் அறிவேன், இன்னும் அறிந்து கொள்ளுவேன். நாட் இன்ஃபர்மேஷன் பட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னும் அறிந்து கொள்ளுவேன். நான் 55 ஆண்டுகளாக இந்த வேதம் படிக்கிறேன். எவ்ரி டே இட் இஸ் அ நியூ டு மீ. இந்த யூடியூப்பில் 6200 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். விளம்பரங்கள் அல்ல, 6200 மெசேஜஸ் ஐ ஹவ் அப்லோடட். பட் ஸ்டில் இட் இஸ் நியூ டு மீ. இல்லை கரங்களை சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு நோ மோர். சொல்லுங்கள், இன்னும் அவர் அறிய வேண்டும். அவர் அறிய வேண்டுமானால் அவரோடு பேச வேண்டும், அவர் என்னோடு பேச வேண்டும். சொல்லுங்கள், ஐ டாக் மோர் and I read more. புரியுதா உங்களுக்கு? இப்போ பாஸ்டர் சாமுவேல் ராஜா அவர்களை நான் அறிந்து கொள்ள காரணமே we talk more. சில காலையில் எங்கள் வீட்டுக்கு வருவார், சாயங்காலம் வரைக்கும் இருப்பார். அதேபோல் நாங்கள் எங்கே மீட் பண்ணோன்னா மணிக்கணக்காக பேசுவோம். we talk more. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, ஐ வில் டாக் மோர். யாரோட? மனைவியோடவா? புருஷனோடவா? இங்கே பேசுனா சமாதானம் போயிடும், அங்கே பேசினா சமாதானம் வந்துடும். இங்கே பேசினாலே பிரச்சனை, அங்கே பேசினாலே தீர்வு. புரியல? இங்கே பேசினாலே பிரச்சனை, ஆனால் பேசாமல் இருக்க முடியாது. என்னோட பார்க்குறீங்க, ஒரே வீட்டில் இருக்கிறோம், பேசாமல் இருக்க முடியும். சொல்லுங்கள், அவரோடு பேசினா எ டோட்டல் சொல்யூஷன் ஃபார் எ டோட்டல் லைஃப். சொல்லுங்கள், முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு. சொல்லுங்கள், அறிந்து கொள்ளுவேன். அந்த அறிந்து கொள்வதற்கு யூ ஹவ் டு டாக் டு ஹிம் அண்ட் யூ ஹவ் டு ரீட் யுவர் மைண்டு. உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தரோட பழகணுன்னா முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். சிலரோட பழகின ஆபத்து, சில பேரோட பழகாவிட்ட ஆபத்து. புரியல இல்லை? சில பேரோட பழகினால ஆபத்து. எத்தனை பேர் நான் சொல்கிற தமிழ் புரியுது? புரியுது அவங்களுக்கு? தே ப்ராமிஸ் மோர் பட் கிவ் த ஒஸ்ட். ரொம்ப பெஸ்ட்டாக சொல்லுவாங்க, ஆனால் ஒஸ்ட்டாக செய்வாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்களே? அதில் பணத்தை போடு, இதில் பணத்தை போடு, உன்னை அமெரிக்கா அனுப்புகிறேன், உன்னை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புகிறேன், இதெல்லாம் சொன்னாங்க இல்லை? இன்றைக்கி அநேகருடைய அதாவது பேங்க்ரப்ட் காரணமே சரியான பழக்க வழக்கம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. சரியான பழக்க வழக்கம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை சரியாக இருக்காது. கட் இட் ஆஃப் விச் இஸ் நாட். அதாவது இப்படி சொல்ல விரும்புகிறேன், ரெக்ரெட் வாட் காட் ரெக்ரெட்ஸ். இதெல்லாம் சொல்லுங்கள், ரெக்ரெட் வாட் காட் ரெக்ஸ். சொல்லுங்கள், ரிஜெக்ட் வாட் காட் ரிஜெக்ட். தேவன் எதை புறம்பே தள்ளுகிறார், நான் புறம்பே தள்ளுவேன். இல்லை கரங்களை உயர்த்தி, வாட் காட் ரிஜெக்ட் ஐ வில் ரிஜெக்ட். சொல்லுங்கள், தேவனுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது. வாயை திறந்து, தேவனுக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது. தேவனுக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு பிடிக்கும். தேவனுக்கு சபை பிடிக்கும், வார்த்தை பிடிக்கும், ஊழியம் பிடிக்கும், அவருடைய ஆராதனை பிடிக்கும், அவரையே பிடிக்கும். ஆமேன். அப்படி பிடிக்கலாம், சளி தான் பிடிக்கும். சொல்லுங்கள், ஐ ரிஜெக்ட் வாட் காட் ரிஜெக்ட், ஐ அக்செப்ட் வாட் காட் அக்செப்ட். சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் செய்தி அல்ல, ஆண்டு பேசும்படி சொன்னார். சொல்லுங்கள், உன் தேவனை அறிந்து. திரையில் பாருங்கள், உன் தேவனை அறிந்து இன்னும் அறியணும். பவுல் சொல்கிறான், நான் குறைந்த அறிவுள்ளவன். ஐ ஹவ் ஒன்லி லிட்டில் நாலேஜ். கவனிங்க, இன்ஃபர்மேஷன் வேறு, நாலேஜ் வேறு. இன்ஃபர்மேஷன் வேறு. எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியும், இயேசு பிறந்தார், அது இன்ஃபர்மேஷன். ஆனால் எனக்கு அது அறிவு. இதை நான் சொல்ல தமிழ் புரியுது? குட் ஃப்ரைடே இன்ஃபர்மேஷன், ஆனால் எனக்கு அது ஒரு அனுபவம். இயேசு உயிர்த்தார், அது இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு. என்னை பொறுத்தளவு இதனுடைய அனுபவம். சொல்லுங்கள், இன்ஃபர்மேஷன் முக்கியம் இல்லை, எனக்கு தேவை தேவன் அறிகிற அறிவு தான். அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அடுத்து சொல்ல போகிற அடுத்த ஒரு வார்த்தை 2வது போட்டிருக்குது. அதாவது அடுத்த வார்த்தை, உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் ஐ சர்வ் ஹிம் மோர். சொல்லுங்கள், சேவிப்பேன், ஊழியம் செய்வேன், உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும். நாட் சம்படி டு புஷ் மீ. என்னை யாரோ உண்டி தள்ளுவதல்ல. ஜெபிக்க வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஜபத்துக்கு வாங்க, வாங்க வாங்க வாங்க. இது என்ன இது? சொல்லுங்கள், எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஐ வில் சர்வ் வித் மை ஹோல் ஹார்ட், நாட் ஆஃப் ஹார்ட். புரியுது அவங்களுக்கு? அந்த வசனத்தை எல்லாம் படிங்க. அந்த வசனத்தை சொல்லுங்கள், உத்தம இதயம் உற்சாக மனசு, உற்சாக மனம். புரியுது அவங்களுக்கு? அப்போ காட் he can read your mind. இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா ஆண்டுக்கு தெரியும் why I am standing here, what reason I am standing here.
புரியுது அவங்களுக்கு? எனக்கு ஆராதனை இருக்குது, எனக்கு ஊழியம் இருக்குது. நான் முதல் தேதியிலிருந்து இன்னை வரைக்கும் இடைவிடாமல் பேசி கொண்டிருக்கிறேன். இது முடித்த பிறகு நாளையிலிருந்து எனக்கு திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், தேனி, அது தொடர்ந்து இலங்கை. நான் சொல்ல வந்த நான் ரொம்ப பிஸி மேன்றதுக்காக இல்லை, இந்த சபையை நேசிக்கிறேன், இந்த ஊழியத்தை நேசிக்கிறேன், இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறேன். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நான் இந்த குடும்பத்தை அதிகமாக நேசிக்கிறேன். ஐ லவ் ஸ்டீவி. சின்ன வயசுலேருந்தே நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், சொல்லுங்கள், உத்தம இதயம், கரங்களை உயர்த்தி, உற்சாகமானது. 6 மணி சர்வீஸ்னால் 6 மணிக்கு இருப்பேன். மேக் எ டிசிஷன். சொல்லுங்கள், ஐ வில் நோ மோர். ரெண்டாவது, ஐ வில் சர்வ் மோர். மூன்றாவது, ஐ வில் சீக் மோர். சொல்லுங்கள், தேடுவேன். சொல்லுங்கள், தேடுவேன். சொல்லுங்கள், தேடுவேன். அதில் வார்த்தை இருக்குது, அவர் அறிகிறார். இருக்குதுல்ல, he knows everything, your ups and down. உடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். சொல்லுங்கள், அறிகிறார். Man understand the word, but God understand my feelings. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள், அதில் போட்டிருக்குது, நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிகிறார். எத்தனை பேர் தோற்றங்களை அறியலாம், நினைவுகளை எப்படி அறிய முடியும்? ஒருவன் மனது 9 அடா, ஒளிந்து கிடப்பது 80 அடா. புரியவே இல்லைல்ல? தோற்றங்களை அறியலாம். ஒரு பொண்ணை பார்க்குறோம், ஃபேராக இருக்குது, அதனுடைய நினைவுகளும் அவனுடைய கேரக்டரும் ஒன்றுமே தெரியாது. God knows my character. சத்தமாக சொல்லுங்கள். உங்களும் நான் நடிக்கலாம், பட் he knows my character. How I behave in the house. வீட்டில் எப்படி இருக்கிறேன், ஆலயத்தில் எப்படி இருக்கிறேன். How I behave with my family. சொல்லுங்கள், அறிகிறார். நினைவுகளை அறிகிறார், தோற்றங்களை அறிகிறார். உலகம் தோற்றங்களை பார்க்கிறது, ஆனால் தேவன் நினைவுகளை பார்க்கிறார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? போனா சொல்லுங்கள், தேடுவேன். சொல்லுங்கள், ஆங்கிலத்தில் சீக்கிங் மோர். ஐ வில். சொல்லுங்கள், இந்த வருஷம் ரொம்ப அவரை தேடுவேன். சத்தமாக சொல்லுங்களேன். தேவைக்காக அல்ல, தேவனுக்காக. ஒரு சின்ன கேள்வி, ஏன் தேடுகிறோம்? யாரை தேடுகிறோம்? எதற்காக தேடுகிறோம்? நம்முடைய தேடுதலிலே 99% நான், என் மனைவி, என் பிள்ளை, என் குடும்பம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? என் தேடுதலிலே மை லைஃப் இஸ் மோஸ்ட்லி சென்டர்ட் பை செல்ஃப். நான், என் மனைவி, என் பிள்ளை, என் வாழ்க்கை, என் உத்தியோகம், என் வீடு. இது இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும் கையில் தூக்குங்களேன். நான் தேடுறது எனக்காக இல்லைன்னு சொல்கிறவங்க மட்டும். Nobody is like that, including myself. சொல்லுங்கள், நான் தேடுவது உலகத்துக்காக அல்ல, நித்தியத்துக்காக. நான் தேடுவது பொன்னையும் பொருளையும் அல்ல, அந்த பொன்னையும் பொருளையும் கொடுக்கிற தேவனை தேடுகிறேன். பொன்னை விரும்புகிற உலகத்தில் அவரை விரும்புகிற மக்கள் ரொம்ப குறைவு. சொல்ல, நான் தேடுகிறேன் சுயத்துக்காக அல்ல, இன்பத்துக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல, நித்தியத்துக்காக. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருக்கு அந்த நித்தியம் என்ற ஒன்றுக்கு அர்த்தமே புரியல. ஒரு சொல்கிறாரு, அது அங்கே போய் பார்க்கலாம் பாஸ்டர், இப்போ வாழ வழி கற்றுக் கொடுங்கன்றாரு. வழியாக இல்லை, பூமியில் இல்லை. சொல்லுங்கள், தேடுவேன். 4 காரியம் சொல்லுங்கள். நம்பர் 1, ஐ வில் சீக் ஹிம். நம்பர் 1, ஐ வில் நோ ஹிம். சொல்லுங்கள், தேவனை அறிந்து கொள்ளுங்க. ஒரு சின்ன கேள்வி, சாலமோனே ஞானம் உள்ளவன். அந்த சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறான், நோ மோர். எல்லாம் கரங்களை உயர்த்தி வேதத்துக்கு எடுத்து சொல்லுங்கள், ஆண்டவரே இன்னும் அறியணும். ஆண்டவரே, ஐ நோ ஒன்லி லிட்டில். இன்னுமே அறியணும்ப்பா. இப்போதான் உங்களுக்கு நான் ஒரு 60 தமிழ் புஸ்தகம் எழுதியிருக்கிறேன். ஒரு புஸ்தகம் 700 பக்கங்கள் உடையது. நான் சொன்னது மாதிரி 6200 பிரசங்கம். ஸ்டில் ஐ வாண்ட் டு நோ மோர். அவன் சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாஸ்டர் அம்மா கூட கொஞ்ச நேரம் பேசியிருந்தேன். அவங்க சில கருத்துக்களை சொன்னாங்க இந்த ஆவிகளை பற்றி. அது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த வட்டத்தில் நான் இது வரைக்கும் போனதே இல்லை. சிஸ்டர், ஐ நெவர் என்டர் தட் ரெல். இது வரைக்கும் அதற்குள்ளே நான் போனதே இல்லை. நான் இதுக்குள்ளே தான் இருக்கிறேன் இது வரைக்கும். அவங்க சொன்னதை கொஞ்சம் யோசிக்கணும் இனிமேல். சொல்லுங்கள், இன்னும் அறிந்து எப்பொருள் யார்வாய் கேட்பேரும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சில பேருக்கு எல்லா அறிவு இருக்குது, இதே தவிர ஆணை பூனை ஆக்கிற அறிவு, பூனை ஆணை ஆக்கிற அறிவு. பிளவோன் எங்கே இருக்கிறது? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? என்னடி பார்க்குறீங்க? பிளவோன் எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கு. உபதியா? பழைய ஏற்பாடு. யாருங்க அது கூட சொன்னீங்களா? பரவாயில்ல.
உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியாது. சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்கள், லார்ட் ஐ வாண்ட். சொல்லுங்கள், இன்னும் அறிந்து கொள்ளுவேன், இன்னும் அவரை சேவிப்பேன், இன்னும் அவரை தேடுவேன். கரங்களை உயர்த்தி கவனிங்க, இதற்காகவே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். 5ஆம் வசனம், கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆமென். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, சென்னை பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். சொல்லுங்க, ஆனாலும். கரங்களை உயர்த்தி ஆனாலும். யோசித்து பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் நான் தான் முதல் கிறிஸ்தவன். எங்கள் அப்பா பேர் பாலசுப்ரமணி, எங்கள் அம்மா பேர் கிருஷ்ணவேணி, என் பேர் ராதாகிருஷ்ணன். சொல்லுங்கள், ஆனாலும் நல்லவர்கள் அல்ல, நீதிமான்கள் அல்ல, உத்தமர்கள் அல்ல, சன்மார்க்கர்கள் அல்ல, பொய் பேசாதவர்கள் அல்ல. வாயை திறந்தாலே பொய் தான் வருது. சொல்லுங்க, ஆனாலும். சத்தமாக ஆனாலும். சொல்லுங்க, உங்கள் பேரை போட்டு என்னை அவருடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு எல்லா குமாரரை பார்க்கிலும் உங்கள் பேரை போட்டு என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? என் தாய் தகப்பனாரை நான் பார்த்துருக்குறேன். 85 வயசு வரைக்கும் இருந்தாங்க அவங்க. எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. 2வது 3 மருமகள், எந்த மருமகளை பற்றியும் குறை சொன்னதே இல்லை, யாரை பற்றியும் குறை பேசுனதில்லை. இது உண்மை, சத்தியம். புரியுதா உங்களுக்கு? என்னுடைய தாய் தகப்பன் யாரை பற்றியும் குறை சொன்னதே இல்லை, குறை பேச கூட இல்லை, சண்டை கூட போட்டதில்லை. எப்படி சர்ச்சில் வந்தால் கிறிஸ்டோஃபர், வீட்டில் போனால் லூசிஃபர். என்னடி பார்க்குறீங்க? சர்ச்சில் வந்தால் ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்பு, வீட்டில் போனால் வாடா போடா. யாரை? புருஷனிங்க. யோசித்து நான் சொல்ல அந்த விஷயம் புரியுதா? சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி. இன்னும் அறியணும், இன்னும் அவரை சேவிக்கணும், இன்னும் ஆராதனை பண்ணணும், இன்னும் ஜெபிக்கணும். ஆங்கிலத்தில் சேவி என்ற வார்த்தை, இங்கிலீஷில் சர்விங். ஸோ இன்னும் ஊழியம் பண்ணுவேன். நான் ஏறக்குறைய என்னுடைய 70 ஆண்டு ஏற்றுக்கொண்டேன். 73 ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு ஆசை, இன்னும் அதிகமாக ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? ஸோ வாய்ப்புகள் இருக்கிற வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம். இன்றைக்கி கூட ஒரு பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, வரும்போது ஒரு பாஸ்டர் அம்மா, பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, புரியுதா? 72 மேலே போயிடுச்சு. புரியல? சரி, முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கீங்க கேட்பீங்க. இப்போலாம் ஒருத்தரை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ, எனக்கு எவ்வளவு. நான் பார்க்குறதே இல்லை. நேற்று பார்த்த 400 இருந்துச்சு. புரிய மாட்டேதில்லை. என்ன சுத்தா? இல்லை சுகர். அதனால் பார்க்கறதே கிடையாது. ஐ ஹேட் 5 bypasses, அது 10 multi blocks. ஆனால் ஒன்று தெரியும், ஓடும் ஓடும். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். நான் இன்னொன்று சொல்ல முடியாது. 20ஆம் வசனம் அதில் போட்டிருக்குது. சொல்லுங்க. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நீங்கள் முடித்து தீரு மட்டும் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். ஆமென் சொல்லுங்க. என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவே மாட்டார். கரங்களை உயர்த்தி தெரியுமா? until I finish what the Lord has entrusted to me. சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவருடைய ஆலயத்தை ஊழியத்தை கட்டுவதற்கு சகல கிரியைகளையும் நான் முடித்து தீரு மட்டும் என்னை எதுவுமே செய்யாது. சத்தமா சொல்லு. பிபி ஒன்றும் பண்ணாது, சுகர் ஒன்றும் பண்ணாது, கொலஸ்ட்ரால் ஒன்றும் பண்ணாது, கொரோனா ஒன்றும் பண்ணாது. ஏன் தெரியுமா? எனக்குன்னு நியமித்த ஓட்டத்தை செய்து முடிக்க வரை என்னை விட்டு சத்தமா சொல்லுங்க, விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? கைவிடவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஒன்று சொல்ல விரும்புறேன். இந்த 3 காரியம் சொல்லுங்க. know him, serve him, seek him. அப்படி பண்ணீங்கன்னா 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுங்க. தீர்க்காயுசு, ஐஸ்வர்யம், மகிமை. Can I put that word please? சொல்லுங்க. தீர்க்காயுசு. இப்படி சொல்லுங்க. லாங் லைஃப். தேவையில்லைன்னா அற்பாயுசு. ஒழுங்காக ஜெபம் பண்ணினா தீர்க்காயுசு. ஜபத்துக்கு வரலைன்னா
என்னடி பார்க்குறீங்க? என்ன போட்டுருது? தீர்க்காயுசு. ரெண்டாவது ஐஸ்வர்யம். புரியுது? வெல்த் நெவர் கம்ஸ் பை யுவர் ஒர்க். உங்கள் உழைப்பால் ஐஸ்வர்யம் அல்ல, தேவனை ஆராதிப்பால் ஐஸ்வர்யம். நம்புறீங்களா? இந்த ஆகாயில் ஒரு வசனம் இருக்குது. ஆகாயில் திரளாய் விதைக்கிறீர்கள், கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். என்னங்க இது ஏற்புடையதா? என்ன பாருங்கள், 12 மணி நேரம் வேலை செய்கிறோம். அப்போ தான் 12 மணி நேரத்துக்குரிய பலனை அனுபவிக்கணுமே. ஆனால் தேவன் சொல்கிறாரு, திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். அடுத்த வருஷம் போட்டிருக்குது, சாப்பிட்றீங்க, திருப்தி இல்லை, உடுத்துறீங்க, குளிர்காயில். ஏன் தெரியுமா? அதில் வார்த்தை போட்டிருக்குது, நீங்கள் உங்களுக்காக வாழறீங்க, எனவே அதை ஊதி போடுகிறேன். அந்த வார்த்தை இருக்குது, ஊதி போடுகிறேன். இருக்குதுங்களா? ஊதி போடுகிறேன். ஹலோ, தேவனை ஊதுறதுக்காக அல்ல, உயர்த்துவதற்காக விரும்புகிறார். அந்த வார்த்தை கண்டுபிடிச்சிங்களா சிஸ்டர்? ஊதி போடு. 9ஆம் வசனம், ஊதி போடுகிறேன். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது, நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஹலோ, சம்பளம் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரோம். புது அவங்களுக்கு வாசல்லையே வட்டி கடைக்காரர் இருக்கிறான், இஎம்ஐ இருக்குது. ஆனால் தேவன் சொல்கிறாரு, if you love me, if you serve me, if you follow me, தமிழில் சொல்லுங்கள், அறிந்து கொள். எல்லாம் வேத கையில் எடுப்போம். அறிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், சேவியுங்கள், சேவியுங்கள், தேடுங்கள், தேடுங்கள். தேவன் சொல்கிறார், அப்படி தேடுனீங்கன்னா இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க, தீர்க்காயுசா இருப்பீங்க. தீர்க்காயுஸ். பக்கத்தில் இருக்கிற ஆள் சொல்லுங்க, தீர்க்காயுசா இருப்பீங்க. தீர்க்காயுசா இருப்பீங்க. சும்மா தீர்க்காயுசா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. தீர்க்காயுசா இருப்பீங்க. லாங் லைஃப், லாங் லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப், ஹையஸ்ட் லைஃப். ஐஸ்வர்யம் சொல்லும்போது ஆவியில் ஐஸ்வர்யம், ஆத்துமாவில் ஐஸ்வர்யம், ஆண்டவரோடு ஐஸ்வர்யம். சொல்லட்டுமா? ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தான் பொருளாதார ஐஸ்வர்யத்தை தரும். பொருளாதார ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் தரவே தராது. Spiritual blessing always produce the financial blessing. Financial blessing cannot produce the spiritual blessing. சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை தரும். இப்போ பாஸ்டர் எல்லாரும் எடுத்துங்களேன், சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே. சென்னை பட்டணத்துக்கு வரும்போது மஞ்சப்போடு வந்தீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சென்னை பட்டணத்துக்கு வரும்போது ஒரு மஞ்சள் பையோட வந்தீங்க, சூட்கேஸோட. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? 3 ட்ரெய்லர் வேணும் வீட்டை காலி பண்ணால். புரியவே மாட்டேங்குது, கோச்சிக்க மாட்டீங்களே. தென் மாவட்டம் வரும்போது எப்படி வந்தீங்க? யாரையும் குற்றப்படுத்த விரும்பலை. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி. சும்மா கைவீசம்மா கைவீசு. இன்றைக்கி ஆண்டவர் எங்கேயோ எந்த லெவல்லே கொண்டு போயிட்டார். எஸ் பிரதர், எஸ் ஆர் நோ? இஸ் யுவர் எஃபர்ட்ஸ் ஆர் காட்ஸ் கிரேஸ்? அவன் சொல்ல மாட்டீங்களா? இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, ஏன் என்னை தெரிந்து கொண்டீர்? புரியவில்லை. அப்புறம் ஏனை உயர்த்தினீர்? தெரியவில்லை. ஆடுகள் பின்னே அலைந்து தெரிந்தேன், அரியணையில் ஏற்றி அழகு பார்க்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? இங்கே உட்கார்ந்து இருக்கிறது ஒரு அழகு தான். ஆமேன். ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பழைய ஃபோட்டோ பாருங்களேன், திருட்டு மூஞ்சி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ராஜகலையாக இருக்குது. என்னடி பார்க்குறீங்க? வீட்டில் போய் பாருங்கள், பத்திரக்காளி மாதிரி இருப்பீங்க. இப்போ பாருங்கள், அவனா இவன், அவன்தான் இவன், அவளா இவள். அந்த அழகு இங்கே வரல, இங்கே வந்துச்சு. ஆமேன். புரியல? இல்லை, கருப்பாக இருந்தால் கூட அழகாக தானே இருக்கிறோம். என்னடி பார்க்குறீங்க? இல்லைனா இந்த மூஞ்சி இத்தனை பேர் பார்க்க முடியுமா? என்னுடைய செய்தியை ஏறக்குறைய 15 லட்சத்திற்கு மேலான மக்கள் தினந்தோறும் பார்க்குறாங்க. அது யூடியூப்பில் சொல்லுது. அது மாதிரி அவன் யோசித்து பார்ப்பேன், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் சொல்லுங்கள், ஐ எம் காட் சாய்ஸ். சொல்லுங்கள், என்னை தெரிந்து கொண்டார். யோசித்து பார்க்க, நம்மளோட இன்டலெக்சுவல் இல்லையா? பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரில்லியன்ட், வெரி ஷார்ப். ஆனால் கர்த்தர் உங்களை உயர்த்திருக்கிறாரியா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களை உயர்த்திருக்கிறார். நான் திரும்ப சொல்கிறேன், என்னை விட நல்லா பேசக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. சிறப்பாய் தூய தமிழில் ரொம்ப அழகாக பேசக்கூடிய, அடுக்குமொழியில் பேசக்கூடியலாம் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ ஸ்டடிட் இன் அ கார்பரேஷன் ஸ்கூல். தமிழ் மீடியம் தான் படித்தேன். ஐ ட்ராவல் 42 countries. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? எதினால் இது எதினால்? நான் அவரோடு வருவதினால். நான் அவரோடு, அவர் என் கூட வராரு, நான் அவர் கூட போகணுமே. நான் சொல்ல புரியல. அவர் என் கூட தான் வராரு, நான் தான் அவர் கூட போகிறதில்ல.
8 மணி ஆன உடனே இந்திய தொலைக்காட்சி முதன் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன 13, 14, 15 எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்கள்ல. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் நான் பார்க்குறது அந்த ஒரு சீரியல் தான் பாஸ்டர், நீங்கள் அதை வேறு குறை சொல்கிறீங்கன்னு. சீரியல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சீரழிஞ்சிடும். குடியை கெடுக்கும். சன் டிவி, விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். மாமியாரை போட வேண்டுமா, சன் டிவி பார். மருமகளை துரத்த வேண்டுமா, ஜி டிவி பார். என்ன நானே சொல்லி தரணும்? வேண்டாம். சீரியல் பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சிருவீங்க. என் சாட்சியை சொல்கிறேன். நான் ரொம்ப நாள் சபைக்கு போனேன். ஐ வெண்ட் a லாங் டைம். ஆனால் ஞானஸ்தானம் மட்டும் எடுக்கலை. காரணம் என்ன தெரியுமா? நான் சினிமா பைத்தியம். ஒரே படத்தை 10 தடவை பார்த்துருக்குறேன். நிறைய நாவல் படிப்பேன், நிறைய கதை புஸ்தகம் படிப்பேன். பெரிய பெரிய கதை புஸ்தகத்தெல்லாம் ஒரே நாளில் படிப்பேன். சபைக்கு போன ஞானஸ்தானம் எடுக்கலை. அந்த பாஸ்டர் என்னை பார்த்து கேட்டேன், தம்பி ரொம்ப நாள் சபைக்கு வரீங்களே, ஏன் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன்றீங்கன்னு. நான் சொன்னேன், ரொம்ப கஷ்டம் ஏன்னு. அவர் சொன்னேன், நான் தான் கொடுக்குற, உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. ஒரு பெரிய ஊழியர், பாஸ்டர் ஹென்றி ஜோசப் ஐயான்னு ஒரு பேர், மாரநாத சபையினுடைய நிறுவனர். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், தம்பி எடு, ஆண்டு எல்லாம் பார்த்து பாருனார். 38/1970 கல்யாணமா ஞானஸ்தானம். 38/1970. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 55 ஆண்டுகள் ஆனது. சின்ன திரையிலும் பார்க்கவில்லை, பெரிய திரையிலும் பார்க்கவில்லை. ஒரே 500 பக்கம் புஸ்தகத்தை ஓவர் நைட்டில் படிப்பேன். 500 பக்கம் புஸ்தகத்தை கீவா ஜெகநாதன், சாண்டில்யன், அப்படி நிறைய பேர். எவ்வளோ 500 பேஜாக இருந்தால் கூட கண்ணதாசன், நிறைய புக்கு 500 பக்கமாக இருந்தாலும் ஒரே நாளில் உட்காந்து படிப்பேன். என்றைக்கு நான் இதை தூக்கணும்னோ ஒரு நியூஸ் பேப்பரில் நான் படிக்கிறதில்ல. இப்போது புரியல, உண்மையை சொல், நியூஸ் பேப்பர் படிக்கிறதில்ல. ஏன் தெரியுமா? இட் ஆக்குபைஸ் என் நேரத்தை எடுத்துக்குது. ஒன்று சொல்லட்டுமா? நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், பைபிளை ஸ்டடி பண்ணணும். புரியவே இல்லை. நியூஸ் பேப்பரை ரீட் பண்ணணும், பைபிளை நம்ம என்ன பண்ணுறோம்? நியூஸ் பேப்பரை ஸ்டடி பண்ணுறான், பைபிளை அதுவே தப்பு. சொல்லுங்கள் எல்லாரும், கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தீர்க்காயுசு. சத்தமாக சொல்லுங்கள், தீர்க்காயுசு. ஐஸ்வர்யம், மகிமை, எல்லாம் சொல்ல. நல்ல முடிவு. என்ன போட்டு? நல்ல முடிவு. சத்தமாக சொல்லுங்கள், நல்ல முடிவு. உங்களை கர்த்தர் நல்லவனாகிடுவார். நம்ம நல்லவங்களா? அது அழகான வசனம், நல்ல இங்கிலீஷ் பைபிளில் குட் எண்டிங். சொல்லுங்கள், குட் எண்டிங். நான் பாயிண்ட்ஸ் போட்டது வேறு, இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறது வேறு. அந்த தம்பி டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். இப்போது இவன் பைத்தியக்காரன் என்கிட்ட ஒன்று கொடுத்தான், இன்னொன்று பேசின்னு இருக்கிறான்னு. ரைட், நான் என்ன போட்டேன்றதை நான் சொல்லிட்டு பிடிச்சிடுறேன். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26. என்னோடு சேர்ந்தெல்லாம் படிங்க ப்ளீஸ். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப தருவேன். அதே போடுங்க பாருங்க. வாட் லாஸ்ட் cannot be restored. What lost cannot be restored. சொல்லுங்க. What lost cannot be restored. Lost cannot be restored. தம்பி போட்டிங்களா? தான் லாஸ்ட் cannot be restored. தமிழ் புரிய நினைக்கிறேன். இழந்து போன இளமை வருமா? பள்ளி பருவம் என்னென்னு பார்க்குறீங்க? அந்த கருப்பு அந்த முடி இப்போ வருது, அது வேற. புரியவே இல்லை. 60 வயதானாலும் முடி கருப்பாக இருக்குது. எதையெல்லாம் இழந்து போனேனோ, புரியுங்களா? வரவுகளின்றி செலவுகள் செய்து வாழ்ந்திருந்தோம். புரியவே இல்லை. ஸ்கூலுக்கு அப்படியே வருவோம், அந்த தெருக்குள்ள அப்படியே தண்ணி குடிப்போம், வியாதியே இல்லை. என்னடி பார்க்குறீங்க? ஸ்கூல்லேருந்து அப்படியே வருவோம், தெருக்குழாயில் தண்ணி குடிப்போம், ஒரு வியாதியும் வரல. இப்போது மினரல் வாட்டர் குடித்தே நிறைய வியாதி வருது. புரியுதா உங்களுக்கு? அப்போல்லாம் ஒன்றுமே இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் சொல்லுவேன், கொஞ்சம் எல்லாம் கற்பனை பண்ணி உங்களோட இளமை யோசித்து பாருங்களேன். இவ்வளோ அழகாக இருந்தீங்கல்ல நீங்கள்லாம்? என்ன சிஸ்டர் ஹேண்ட்ஸமாக இருந்தார்ல அப்போ அவர்? புரியுதா உங்களுக்கு? அப்போ இளமை குறைய அன்பு குறையுது இல்லைங்களா? அன்றைக்கி டார்லிங், இன்றைக்கி நீங்கள் ஆண்டி. புரியுது? அன்றைக்கி டார்லிங், அன்பே ஆறு உயிரே. இன்றைக்கி நீ முன்னால் போனால் பின்னால் வரேன். புரியல. அன்றைக்கி சொன்னார் அவர், நீ இல்லைனா இல்லைன்னாரு. நீ சொல்கிறார், ஒரு நீ இருக்கணும் நான் இருக்கணுன்றார். உன்னை பார்க்கலான்னு தூக்கம் வரலன்றார். உன்னை பார்த்தா இவனுக்கு வாந்தி வருதுன்றார்.
புரியுதா உங்களுக்கு? அது லாஸ்ட் ஆகிடுச்சு. இது இளமை வேண்டாம், அதெல்லாம் வேணாம் இப்போது. ஆனால் தேவன் சொல்கிறார், எல்லாம் பைபிள் கீழே எடுத்துக்கிறீங்களா? நான் சொல்கிற வார்த்தையை மட்டும் அப்படியே என்னோட கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக படிப்பீங்களா? வெரி ஃபாஸ்ட். 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தினுடைய 4வது வரி சொல்லுங்கள். எல்லாம் தத்தளிப்பு. எல்லாம் தத்தளிப்பு. என்னங்க? எல்லாம் தத்தளிப்பு. 24ஆம் ஆண்டில் என்னோடய வாழ்க்கையே தத்தளிப்பு. எத்தனை பேர் வீடுகளில் தண்ணி வந்துச்சு? எத்தனை பேர் வீடுகளில் தண்ணி வந்துச்சுன்னு கேட்டேன். தண்ணி வரல யார் வீட்டுக்குள்ளேயுமே? சொல்லுங்களேன். எல்லாம் வந்துச்சா? என்னங்க? தண்ணியை தேடி போகணும், இப்போ தண்ணி நம்மளை தேடி வருது. ஸோ எல்லாம் தத்தளிப்பு. த மீனிங் அது தத்தளிப்பு. தட் மீன்ஸ் யூ cannot ஈவன் திங்க் ஓவர். சிந்திக்க கூட நேரம் இருக்காது. அதான் தத்தளிப்பு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையும் ஓடல, காலும் ஓடலன்னு சொல்லுவாங்க. அதான் தத்தளிப்பு. சொல்லுங்கள், தத்தளிப்பு. தத்தளிப்பு. அடுத்து இருள். 2ஆம் வசனம். இருள். இருள். அந்தகாரம். அந்தகாரம். மப்பு. மப்பு. மந்தாரம். மந்தாரம். அடுத்து ஒன்று சொல்ல போகிறேன். அடுத்து ஒன்று 2ஆம் வசனத்தில், அதாவது ஒரு காலத்தில் இப்படி உண்டானது இல்லை. ஒரு காலத்திலும் இப்படி உண்டானதில்லை. பார்த்துக்கிறீங்களா? கோவிட ஒரே வீட்டில் கணவன் மனைவி பார்க்காம இருந்தாங்களே இல்லையா? உறவுகளை பார்க்க முடியல, சொந்தங்களை பார்க்க முடியல. என்னுடைய ஊழியர் நிறைய பேர் மரித்து போனார்கள், அடக்கம் பண்ண கூட முடியல. சொல்லுங்க, ஒரு காலம் இப்படி எல்லாம் உண்டானதில்லை. இப்படி உண்டானது. 3ஆம் வசனம் அக்கினி. அக்கினி. ஜுவாலை. ஜுவாலை. அடுத்து 3ஆம் வசனுடைய 6 பாழான வனாந்தரம். பாழான வனாந்தரம். 5ஆம் வசனம் யுத்தம். யுத்தம். 5ஆம் வசனத்துடைய 4வது வரை யுத்தம். யுத்தம். படிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. யுத்தம். 11ஆம் வசனம் பயங்கரம். பயங்கரம். பின்பகுதி சகிக்க முடியாத வாழ்க்கை. சகிக்க முடியாத வாழ்க்கை. என்ன கவனிங்க எல்லாரும், நேரம் இல்லாதனால இன்னொரு மாதிரி சொல்லட்டுமா சிஸ்டர்? வருஷப்படுத்துவீங்களா? நம்பர் 1 சொல்லுங்க, தத்தளிப்பு. தத்தளிப்பு. சொல்லுங்க, இருள். இருள். அந்தகாரம். அந்தகாரம். 2ஆம் வசனம் மப்பு. மப்பு. மந்தாரம். மந்தாரம். அடுத்து ஒரு காலத்தில் இப்படி உண்டானதில்லை. அடுத்து ஜுவாலை. அக்கினி. அக்கினி. அடுத்து ஜுவாலை. ஜுவாலை. அடுத்து பாழான வனாந்தரம். அடுத்து யுத்தம். அடுத்து பயங்கரம். பயங்கரம். ஒரு பாருங்க, இது ஒன்று வந்தாலே நம்ம சமாளிக்க முடியாது. இதெல்லாம் 2024 நம்மை சந்தித்தது. அமீன் சொல்ல மாட்டீங்களா? யுத்தம், அக்கினி, அக்கினி, ஜுவாலை, ஜுவாலை, இருள், இருள், மப்பு, மப்பு, மந்தாரம், மந்தாரம், அதுவும் பாழான வனாந்தரம். ஆமென். ஆனால் யோசித்து பாருங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க. இதெல்லாம் கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அதில் கடந்தும் வந்தோம், அதில் வளர்ந்தும் வந்தோம். ஆமென். பாருங்க, நீர் மாத்திரம் இல்லை என்றால் அந்த ஒன்றை சந்திக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மனத்தாங்கள் தான், உடனே தற்கொலை. மொபைலை பிடுங்கினா பொண்ணு தற்கொலை பண்ணிக்குது. நம்ம வாழ்க்கையில் இத்தனை வந்ததே, 1 2 எடுத்து சொல்ல. எத்தனை சிஸ்டர் வந்து மொத்தம் எத்தனை வந்தது? 1 2 3 போட்டிங்களா? 11. ஒன்று வந்தாலே நமக்கு வாழ்க்கை இல்லை. சொல்லுங்க, இவைகளெல்லாம் என்னை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி பட்சித்தது. ஆனால் தேவன் சொல்றார், வாட் யூ லாஸ்ட் ஐ வில் ரீபே. ஆமென். ஆமென் சொல்லுங்க, ஐ வில் ரீபே. ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஐ வில் ரீபே. ஐ வில் ரீபே. எல்லாம் உனக்கு திரும்ப தருவேன். நான் போட்டிருக்கேன் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, ஐ வில் ரீபே, ஐ வில் பே பேக், ஐ வில் ரெஸ்டோர், ஐ வில் காம்பன்சேட். சொல்லுங்க, ஐ வில் ரீபே. ஐ வில் ரீபே. பாருங்க, இப்போ ஐயாவுக்கு நான் ரீபே பண்ணணும்னா அவர்கிட்ட வாங்கியிருக்கணும். தமிழ் புரியலையோ? புரியுது. அவர்கிட்ட நான் புரியுதுங்களா உங்களுக்கு? ஐயாவுக்கு நான் பணம் தரணும்னா அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கணும். தேவன் சொல்றார், ஐ வில் ரீபே எவரிதிங் வாட் யூ லாஸ்ட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐ வில் கிவ் யூ, ஐ வில் ரெஸ்டோர். ரெஸ்டோர் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்றால் ரீஸ்டோர், தி பிரிங் இன் தி சேம் பிளேஸ் வேர் இட் வாஸ். எங்கிருந்ததோ அதே இடத்துல கொண்டு வருவார். நம்புறீங்களா? பாழான மண்மேடுகள் யாவும் பாழாகும் வேந்த மறையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை மேலே திரும்பும். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். தேவன் சொல்றாரு, பட்சித்த வருஷங்கள் உனக்கு தெரியுமா? உனக்கு சொல்ல போறேன், இதெல்லாம் சந்திக்க பலன் தந்தாரு, நன்றின்னு சொல்லுங்க. அக்கினி வந்தது, ஜுவாலை வந்தது, இருள் வந்தது, மப்பு வந்தது, மந்தாரம் வந்தது, பெரிய வனாந்தரம் வந்தது, யுத்தமே வந்தது. Not a singular, it is a plural. அந்த தேவன் சொல்றாரு, I will remove.
சத்தமாக சொல்லுங்கள், ஐ வில் ரிமூவ். I will remove. அதே போடுங்க தம்பி. வியாதி, ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். சொல்லுங்கள், எல்லாம் எல்லாம் எல்லாம். எல்லாம். பாருங்க, மனுஷன் பண்ணானா ஒன்று தான் பண்ண முடியும். மனுஷன் பண்ணானா வனாந்தரத்தை மாற்ற முடியும், யுத்தத்தை மாற்ற முடியாது, வாழ்க்கையை மாற்ற முடியும், இருளை மாற்ற முடியாது. ஆனால் இந்த தேவன் எல்லாவற்றையும் மாற்றுகிற கர்த்தர். சொல்லுங்க, பட்சித்த இதெல்லாம் என் வாழ்க்கை 2024 இட் வாஸ் லாஸ்ட். என் வேலையை பட்சித்தது, என் உத்தியோகத்தை பட்சித்தது, என் உயர்வை பட்சித்தது, என் ஆரோக்கியத்தை பட்சித்தது, என்னை பாப்பராகிடுச்சு 2024. பட் தேவன் சொல்கிறாரு, ஐ வில் ரிமூவ் எவ்ரிதிங். உன் வாழ்க்கையில் இதெல்லாம் தடைக்கல்லாக இருந்ததோ அதையெல்லாம் படிக்கல்லாய் கர்த்தர் மாற்றுகிறார். A stumbling block will be a stepping block. சொல்லுங்க, தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாய் மாறும். தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்கள். யார் தடைக்கல்லாய் இருந்தாங்களோ அவங்களே உங்களுக்கு படிக்கல்லாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. இப்போ நான் சொல்ல போகிற வசனத்தை அப்படியே நேரம் எல்லாம் சொல்லுறேன். இப்போ சொல்லுங்க, இப்போ 26 சொல்லுங்க. சம்பூரணம், சம்பூரணம். சாப்பாடு, சாப்பாடு. திருப்தி, திருப்தி. அதிசயம், அதிசயம். கைதட்டி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். அப்படி ரிவர்ஸ் ஆகுது. சொல்லுங்க, சம்பூர்ணம். சம்பூரணம். எங்க இருந்தோம்? பாழான வனாந்தரத்தில் இருந்தோம். அங்கே செடி கொடிகள் இல்லை, இளைப்பாற இடமில்லை, அங்கே தண்ணீர் இல்லை, ஒதுங்க இடமே இல்லை. எ கம்ப்ளீட் டெசர்ட். அங்கே ஐயா அங்கே மிடில் ஈஸ்ட் ஒர்க் பண்ணுறது தெரியும். கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் பாலைவனம். தேவன் சொல்கிறார், இந்த 2025 ஐ வில் ரெஸ்டோர் எவ்ரிதிங். சொல்லுங்க, என் பாலைவனம் சோலைவனமாய் மாறும், என் இருள் வெளிச்சமாய் மாறும், என் யுத்தம் அமைதியாய் மாறும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டிலே அதிகமாய் நாம் விமர்சிக்கப்பட்டோம். கேள்வி கேட்டாங்க எல்லாரும். 17 கடைசி வார்த்தை, 17 கடைசி வார்த்தை, உன் தேவன் எங்கே கேட்டாங்களா? கேட்டாங்களா? இவ்வளோ ஜெபம் பண்றிய, உனக்கு ஏன் வியாதி போல? இவ்வளோ ஜெபம் பண்ணுறிய, உனக்கு ஏன் நன்மை கிடைக்கல? நீ இவ்வளோ ஜெபம் பண்ணுறிய, மகளுக்கு எவ்வளோ கல்யாணம் நடக்கலை? நீ இவ்வளோ ஜெபம் பண்ணுறிய, உன் கடன் தொல்லை ஏன் மாறல? சொல்லுங்கள், என்னோட எல்லா கேள்விகளுக்கும் பதிலை 2025 கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கே? சொல்லுங்க எல்லாரும். எங்கே வாழ்வு? எங்கே நிம்மதி? எங்கே ஆரோக்கியம்? எங்கே புரியுதா உங்களுக்கு? செழிப்பு எங்கே? சொல்லுவேன், பிள்ளைகள் எங்கே? ஆனால் எங்கே என்று கேட்ட உலகத்தில் அந்த வார்த்தை சொல்கிறது, பீப்புள் வில் நோ தட் ஐ ஆம் வித் யூ. நான் படிக்கிற வார்த்தை கேளுங்கள். 27 கடைசி வார்த்தை, அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இருக்குதா? பின்பகுதியில் சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவார்கள். அறிந்து கொள்வீர்கள். நான் அறிந்து கொள்ளுவேன், அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதனால தமிழ் புரியுது. சொல்லுங்க, என் கேள்விகளுக்கெல்லாம் அந்த வார்த்தை போடுறீங்களா? அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்வீர்கள். தம்பி எத்தனை வசனம்? 27. சொல்லுங்க, அறிந்து கொள்ளுவார்கள். அறிந்து கொள்வீர்கள். சத்தமா அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஆமென். நான் அறிந்து கொள்ள மட்டுமல்ல, என்னை கேள்வி கேட்டாங்களே அத்தனை பேர் மூக்கு மேல விரல வைக்கிறாடோ கர்த்தர் மாத்துவார். ஆமென். சொல்லுங்க, people will know that the Lord is with me. ஆமென். திரும்ப சொல்றேன், இதெல்லாம் உங்களை பட்சித்தது. வீடு, வாசல், உத்தியோகம், ஊழியம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், பிரிந்து போன விசுவாசிகளை கர்த்தர் இந்த ஆண்டிலே கூட்டி சேர்ப்பார். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இடிந்து போன கனவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். இடிந்து போன வரங்களை தருவார். இடிந்து போன வல்லமை தருவார். இடிந்து போன ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திருப்பி தருவார். சொல்லுங்க, God will restore everything. ஆமென். ஆமென். சொல்லுங்க, அற்புதம். அதில் போட்டுருப்பாரு, அற்புதம் போட்டு பாருங்க. அதிசயம் ஒரு வார்த்தை பாருங்க. 30 கடைசி வார்த்தை. சொல்லுங்க, அதிசயங்களை காண பண்ணுவார். கை தட்டிலாம் சொல்லுங்க. சொல்லுங்க, சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்பிக்கைக்குரியவர், நம்பத்தகுந்தவர். சொல்லுங்க, அதிசயங்கள். பாட்டெல்லாம் பாடலாம். அதிசயங்கள். எப்படி பாட்டா? வாழ்க்கை அனுபவமா? நம்புறீங்களா? சொல்லுங்க, அதற்கு பின்பு. முன்பு என்னது? முன்பு பட்சிப்பு. ஆமீன். 11 சொன்னீங்க இல்லாமா? இன்னும் கொஞ்சம் ஆழமாக படிச்சிங்கன்னா அது ஒரு 20 இருக்கும். அதில் புலம்பல், அழுகை நிறைய இருக்குது. சொல்லுங்க, அழுகை இல்லை, புலம்பல் இல்லை, அதிசயங்கள் தான், அற்புதங்கள் தான். ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிற ஒரே ஒரு வார்த்தை. 32 கடைசி 32 4வது வரி,
எல்லாம் எழுந்திரு சொல்லுங்க. எழுந்து சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே என்னை பர்வதத்திலே கொண்டு போவார், எருசலேமில் அமர பண்ணுவார். எல்லாம் பைபிள் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னபடியே. நாட் ஸ்டீஃபன், நாட் பாஸ்டர். ஆமென். கர்த்தர் சொன்னபடியே. எல்லாம் சொல்லுங்க. சியோனிலே பர்வதம். சொல்லுங்க. பர்வதம் உயரமானது, உன்னதமானது, நித்தியமானது, முடிவே இல்லாதது.